ஏய் செல்வி, வெளியே வெயிட் பண்ணு, நான் வரேன். இல்ல கதிரு, சீக்கிரமா கிளம்புல, சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வாழ, மழை வர மாதிரி இருக்கு. ஆகட்டுப்பா, போயிட்டு வரேன். என்ன பேய் அறிஞ்ச மாதிரி நிக்கான், பேய் அறிஞ்ச மாதிரி பாக்கான். இந்த காலத்து பசங்களை புரிஞ்சுக்கவே முடியல. ஓஹோய், என்ன கூப்பிட்டுட்டே இருக்கேன், திரும்ப மாட்டியோ? சொல்லுங்க. ஏய் யாட்டுக்குட்டி, உங்களை தான். என்ன ஒன்னும் இல்ல, உன் அழகை ரசிச்சுக்கிட்டே இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ், கொஞ்ச நேரம் பார்க்க விடு. ஆமா இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே நின்றுட்டு இருந்தா உங்க அப்பா வருவாரு, அவருக்கு பதில் சொல்லுங்க. என்ன கேட்க போறாரு, ஏமா இன்னும் இங்கே இருக்கேன்னு சொல்லி. என்ன? அதை நான் பாத்துக்கிறேன், நீ பேசாம கொஞ்ச நேரம் இப்படியே நில்லு, நான் பாத்துக்கிட்டே இருக்கணும். என்ன நம்ம சின்ன தம்பி அந்த பாப்பாவை அப்படி பாக்குறாரு? தம்பி, சின்ன தம்பி. எங்க அங்க பாருங்க, அந்த அண்ணா வந்திருக்காரு, அங்க பாருங்க. முத்தண்ணே சொல்லுங்க. சின்ன தம்பி, அந்த பாப்பா பூக்கார் லட்சுமியோட பொண்ணு, அதான் யாரு என்னன்னு தெரியாம பாக்குறீங்களோன்னு சொல்லி உங்களை கூப்பிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல தம்பி. முத்தண்ணே, எனக்கு தெரியுனே, பாக்க எப்படி இருக்கா சொல்லுங்க. பாக்க மகாலட்சுமி மாதிரி நல்லா இருக்காங்க தம்பி, ஏன் கேக்குறீங்க? முத்தண்ணே, எங்க ஜோடி பொறுத்து எப்படி இருக்கு பார்த்து சொல்லுங்க. அச்சச்சோ ஆட்டுக்குட்டி, பேசாம இருங்க, யார்கிட்ட சொல்லிட்டு போறாரு, பேசாம இருங்க. செல்வி, முத்தண்ணனை பத்தி தப்பா நினைக்காதமா, நான் சின்ன வயசா இருந்து அவர் இங்கதான் வேலை பார்க்கறாரு, இங்கேயும் நம்ம வீட்லயும் அவர் தான் வேலை பார்ப்பாரு, அதனால அவர் நம்மளை பத்தி தப்பாலாம் நினைக்க மாட்டாரு, நம்மளை பத்தி என்னன்னு கேட்போம், சும்மா இரு, அவரும் தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு பயமா இருக்கு, யார்கிட்ட சொல்லிட்டு வரோன்னு சொல்லி. முத்தண்ணன் நீ நினைக்கிற மாதிரி இல்ல செல்வி, அவர் ரொம்ப நல்லவர், எனக்காக என்ன வேணா செய்வாரு, அவரு எனக்கு அப்பா மாதிரி. பேசாம இரு, நான் கேட்கறேன், சும்மா இரு.